முருகர் கோவில். இது திருவண்ணாமலை மாவட்டம் வில்வரணியில் இருக்குது. இது சுயம்புவாக உருவாக்கினது. லிங்க வடிவில் முருகர் உருவான கதை. இந்த முருகரோட சிறப்பு 1200 ஆண்டுகளுக்கு மேலே முற்பட்ட கோவில். முருகன் சுயம்பு மூர்த்தியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட திருத்தலம். சர்வதோஷ பரிகார தலம். சந்திர சூரியர்களும் 27 நட்சத்திரர்களும் கார்த்திகை பெண்களும் சிவ சர்ப்பமும் முருகப்பெருமானை நித்தமும் வழிபடும் தலம். வள்ளி தெய்வானை சமோதரராக முருகப்பெருமான் நித்திய சிவபூஜை செய்யும் திருத்தலம். ராகு கேது தோஷ நிவர்த்தி தலம். இந்த முருகர் கோவிலில் திருவிழாக்கள் சித்திரை 1ஆம் தேதி பால்குட அபிஷேகம், அப்புறம் கந்தசஷ்டி விழா, கார்த்திகை தீபம், தைப்பூசம், வைகாசி விசாகம் இதெல்லாம் மிக விசேஷமாக கொண்டாடப்படுது. குறிப்பாக முருகப்பெருமான் தன்னை வெளிக்காட்டிக்கொண்ட ஆடி கிருத்திகையும் 10 நாள் விழாவான பங்குனி உத்திர பிரம்ம மோட்சமும் சிறப்பாக நடைபெறுகிறது. இவ்விழாவில் 5ஆம் நாள் முருகப்பெருமான் மலையில் இருந்து கீழிறங்கும் நிகழ்வும் 7ஆம் நாள் தேரோட்டம் நடைபெறும். இந்த கோவிலில் கும்பிடுறதுக்கு நட்சத்திர தோஷம் உள்ள எல்லாருக்கும் விலகுன்னுவாங்க. 12 ராசிக்கும் உகந்த கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் காலையில் 7 மணிலேருந்து 11 மணிக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 6:30 வரைக்கும் தரிசனம் கிடைக்கும். கோவில் நடை திறந்து வச்சுருப்பாங்க. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒன்று திருவண்ணாமலையிலேருந்து கலசப்பாக்கம் வழியாக 34 கிலோமீட்டர் தூரத்துலையும், போலூர்லேருந்து செங்கம் வரும் வழி 16 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. இங்கே விமான நிலையமும் இருக்குது. சேலம் விமான நிலையம், ரயில் நிலையமும் இருக்குது. திருவண்ணாமலை வேலூர் ரயில் நிலையம். இங்கே பேருந்து வழியாகவும் வரலாம், பைக்லேயும் வரலாம், கார்லேயும் வரலாம். கலியுக தெய்வமான முருகப்பெருமானை துதிப்போர்க்கு வில்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் என்பது பக்தர்களின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. குறிப்பாக சர்வதோஷ பரிகாரத்தலமான இத்தலத்திலிருந்து முருகப்பெருமானை சிவனை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றதால் இத்தல இறைவனை தரிசித்தால் வாழ்வின் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். எனவே ஆலயத்தர வாசகர்கள் ஒருமுறையேனும் சுயம்பு சுப்பிரமணியர் திருத்தலம் லிங்க வடிவில் அருள் பொழியும் முருகப்பெருமானை வணங்கி சகல தோஷங்களும் நீங்க பெற்று நல்வாழ்வும் இறையருளும் பெற வேண்டுகிறோம். சுயம்பு சுப்பிரமணியர் திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடுகள். மாதாந்திர கிருத்திகைக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் செய்து வஸ்திரம் சாத்தி சிறப்பு பூஜைகளும், ராகு கேது தோஷம் மற்றும் நட்சத்திர தோஷ நிவர்த்தி சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. பக்தர்கள் கிருத்திகை தோறும் நட்சத்திரகிரியை வலம் வருவது வழக்கம். மேலும் அவர் ஜென்ம நட்சத்திரத்தில் இத்தல முருகனை அபிஷேகம், ஆராதனை மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு சகல தோஷங்களும் நீங்க பெறுகின்றனர். குறிப்பாக கிருத்திகையன்று முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து சிவந்த விருட்சக மலர்களால் அர்ச்சனை செய்து செம்மாது கனி படைத்து வழிபடுவோரின் நட்சத்திர தோஷங்கள் யாவும் விலகி முருகன் அருள் கிட்டும். அதேபோல் முருகப்பெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்து சாம்பார் சாதம் படைத்து செவ்வரளி மாலை சாற்றி அன்னதானம் செய்து வழிபட்டால் நாகதோஷம், புத்திர தோஷம், திருமண தோஷம் நீங்கி நல்வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கை. அதாவது நமக்கு எந்த கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, நாகதோஷம் அப்படி இருக்குன்றவங்க தேன் அபிஷேகமும் சாம்பார் சாதம் படைச்சி செவ்வரளி மாலை இருக்குல்ல, அது செவ்வரளி மாலை சாமிக்கு சாத்தி அன்னதானம் செஞ்சோம்னாக்கா இந்த தோஷம்லாம் விலகி நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்ல வராங்க. சுயம்பு சுப்பிரமணியர் திருக்கோயிலில் அமைப்பு. போலூர்லேருந்து செங்கம் செல்லும் வழியில் வலதுபுறம் உள்ள சுயம்பு சுப்பிரமணியர் கோவிலின் பிரபாண்டமான வரவேற்பு நுழைவு வாயில் அமைந்துள்ளது. அதன் உள்ளே நுழைந்தால் ஒரு பெரிய அரச மரமும் பிள்ளையார் சன்னதியும் உள்ளது. மைதானத்தில்
மத்தியில் சிவன் சன்னதியும் அமைந்துள்ளது. அடிவாரத்தில் ஒரு மண்டபம், தேர்நிலை, இடதுபுறத்தில் ஆஞ்சநேயர், விநாயகர் மற்றும் நவகிரகங்கள் சன்னதிகள் அமைந்துள்ளன. அதனை அடுத்து சந்திர புஷ்கரணி தீர்த்தம் குளமும் அதன் கரையில் பிரம்மாண்டமான நந்தி சுதை சிற்பமும் அமைந்துள்ளது. மலைப்பாதை துவக்கம் இடத்தில் சில வேல்கள் நடப்பட்டுள்ளன. மலையேறும் பக்தர்கள் அதனருகில் கற்பூரம் ஏற்றிவிட்டு மலை ஏறுகின்றனர். சுமார் 200 படிகள் ஏறி நட்சத்திர குன்றின் உச்சியில் அடையலாம். சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தின் இடதுபுறம் வாகனங்கள் மலையேற தனி வழி உள்ளது. படிகளில் ஏறிச் செல்ல வழியில் முதலில் ஒரு கல் மண்டபமும் இடும்பன் சன்னதியும் உள்ளது. இந்த மண்டபத்தின் மேல் கூரையில் முன்புறம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் மற்றும் பின்புற முருகன் திருக்கல்யாண கோலமும் சுதை சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. சில படிகள் கடந்தும் மற்றொரு இளைப்பாறும் மண்டபம் உள்ளது. அதில் பிரம்மாண்டமான ஆறுமுக கடவுளின் சுதை சிற்பம், வள்ளலார், அகத்திய முனிவர் போன்ற மகான்கள் சிறு சிறு சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் சில படிகள் கடந்தும் வலதுபுறம் மலேசிய முருகன் போன்ற பெரிய சுதை சிற்பம் அமைந்துள்ளது. அருகில் வேல் நடப்பட்டுள்ளது. படியேறி கோவிலை அடைந்ததும் சித்தி விநாயகர் சன்னதி நேர் எதிரே அமைந்துள்ளது. வலதுபுறம் பிரகாரத்திற்கு வெளியே விழா மண்டபம் அமைந்துள்ளது. சித்தி விநாயகர் சன்னதியை தாண்டி 4 நிலை ராஜகோபுரம் அழகாக அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தால் ராஜகோபுரத்தின் எதிர் திசையை பார்த்தவாறு மூலவர் சன்னதி அமைந்துள்ளது. மூலவர் லிங்க வடிவில் சுயம்பாக நாக குடையுடன் அருள் புரிகிறார்.